ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அந்த முயற்சிகள் வெற்றியடைந்தால்தான் அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும். அப்படி முயற்சிகள் வெற்றியடைவதற்காக ஒவ்வொரு முறையும் பல வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொள்வோம். ஆனால் இன்று வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு நாள் மட்டும் நாம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த வருடம் முழுவதும் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட தீப வழிபாட்டை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க. வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திர நாளன்று வரக்கூடிய பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி என்று கூறுகிறோம். இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷமான பௌர்ணமியாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சித்தர்களை வழிபடுவதற்கும் சித்திரகுப்தரை வழிபடுவதற்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கும் உகந்த நாளாக திகழ்கிறது. பொதுவாக பௌர்ணமி தினங்களில் அம்மன் வழிபாடு என்பது சிறப்புக்குரியது என்பதால் இவர்கள் அனைவரையும் சேர்த்து வழிபடுவதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானின் அருளையும் பெறுவதற்குரிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாகத்தான் சித்ரா பௌர்ணமி வழிபாடு திகழ்கிறது. சித்ரா பௌர்ணமி நாளன்று நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பலன் நமக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறவும் காரிய சித்தி உண்டாகவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டை பற்றி பார்ப்போம். இந்த தீபத்தை காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில், அடுத்ததாக மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள், மூன்றாவது முறையாக சந்திர பகவான் வந்த பிறகு இன்று 3 வேளை இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை நம்முடைய வீட்டில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்து ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு தேங்காய் வேண்டும். முதலில் தேங்காயின் குடும்பி கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும். தேங்காய் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பொருளை தேங்காயை சுற்றி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேங்காய்க்கு மேல் கெட்டியாக குழைத்த மஞ்சளை வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அகல் விளக்கு ஆடாமல் அசையாமல் கீழே விழாமல் தேங்காய் மீது அப்படியே இருக்கும். இப்பொழுது அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட வேண்டும். அடுத்ததாக இந்த அகல் விளக்கில் 7 மல்லிகை பூ அல்லது ஆவாரம்பூ போட வேண்டும். பிறகு தீபத்தை ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை பார்த்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு என்னென்ன நடக்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகள் என்னென்னவெல்லாம் தீர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது அனைத்தையும் மானசீகமாக அந்த தீபத்திடம் கூற வேண்டும். இப்படி 3 வேளையும் செய்ய வேண்டும். இந்த தீபம் குறைந்தது 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். 1 மணி நேரம் எரிந்ததும் தீபத்தை குளிரவிட்டு மறுபடியும் மதிய வேளையில் இதில் தேவையான அளவு எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபத்தை ஏற்றலாம். என்றவர்கள் அதில் இருக்கக்கூடிய மல்லிகை பூவை எடுத்துவிட்டு புதிதாகவும் போடலாம். இப்படி 3 வேளையும் தீபம் ஏற்றி முடித்த பிறகு மறுநாள் காலையில் இந்த தேங்காயை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். 1 வருட காலம் வரை இந்த தேங்காய் பூஜை அறையில் இருக்கட்டும். அடுத்த வருடம் சித்ரா பௌர்ணமி வரும் நாளில் இந்த தேங்காயை உடைத்து ஓடுகின்ற நீரில் போட்டுவிட வேண்டும். நடுவில் தேங்காய் விரிசல் அடைந்து விட்டாலோ அல்லது கெட்டுவிட்டாலோ அப்பொழுதே அதை எடுத்து ஓடுகின்ற நீரில் போட்டுவிட்டு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இதேபோல் தேங்காயை வைத்து தீபம் ஏற்றி அந்த தேங்காயை எடுத்து பூஜை அறையில் வைத்துவிடலாம். மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த தேங்காயில் நாம் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட காரிய சித்தி உண்டாகும். வளமான வாழ்க்கையை வாழ முடியும். நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் நம்மை விட்டு தூரம் செல்ல வேண்டுமென்றால் இன்றைய தினம் அனைவரும் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சந்திரனின் ஒளி இந்த பூமியில் பிரகாசமாக விழும் நேரம், நேர்மறையாற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கும் நேரம். இந்த சமயத்தில் நாம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 23/4/2024 செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் சித்ரா பௌர்ணமி நாளில் கடன் சுமை குறைய நாம் செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறவாங்க. செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கு உரிய தினம். வாங்கிய கடனை எல்லாம் சீக்கிரம் திருப்பி கொடுக்க இந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செவ்வாய்க்கிழமையில் சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறது. அப்போது இந்த நாளுக்கு இரட்டிப்பு மடங்கு சக்தி உள்ளது.
ஒரு பித்தளை தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க மட்டும் சில்வர் தட்டு பயன்படுத்துங்க. அதில் 2 கைப்பிடி துவரம் பருப்பை நிரப்பி விடுங்கள். அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் இருக்க வேண்டும். கடையில் வாங்கிய ஸ்வீட்டோ அல்லது ஒரு சாக்லேட் இருந்தால் கூட போதும். அது உங்களுடைய சௌகரியம். இந்த தயார் செய்த தட்டை அப்படியே வெட்ட வழியில் இருக்கக்கூடிய இடத்தில் வைக்கவும். அதாவது இன்று மாலை சந்திரன் உதயமாகும் நேரம் ஒரு 6:30 மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கோ பால்கனிக்கோ சந்திர தரிசனம் வரும் என்றால் அந்த இடத்தில் இந்த தட்டை வைத்து அந்த தட்டுக்கு முன்பு நீங்கள் அமர்ந்து சந்திர பகவானை, அம்மனை, முருகப்பெருமானை, குலதெய்வத்தை நினைத்து உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்று 10 நிமிடங்கள் கண்களை மூடி ஆழ் மனதில் நினையுங்கள். அது போதும். பிரார்த்தனையை முடித்துவிட்டு இந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. 10 நிமிடம் பிரார்த்தனை முடிந்ததும் இந்த விளக்கை கொண்டு வந்து வீட்டிற்குள் வைத்து விடுங்கள். எண்ணெய் இருந்து வீட்டிற்குள் இன்னும் கொஞ்ச நேரம் விளக்கு எரிந்தாலும் தவறு கிடையாது. விளக்கு எரிந்து முடிந்த பின்பு அடுத்த நாள் தான் இந்த தட்டை நீங்கள் எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். விளக்கை எடுத்து சுத்தம் செய்து வைத்து விடுங்கள். அந்த துவரம்பருப்பை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அல்லது உங்கள் மொட்டை மாடியில் பறவைகள் வரும் என்றால் அந்த பறவைகளுக்கு இதை இரையாக போடலாம். இந்த வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும். நிறைய பணம் வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும் என்று இந்த 3 வேண்டுதலில் எந்த வேண்டுதலை வைத்தாலும் அது நிச்சயம் பலிக்கும். ஏனென்றால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கும் பௌர்ணமி நாளில் மேற்சொன்ன ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு அனைவருக்கும் கைமேல் பலன் தரும். இன்று பலரின் கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றெனில் அது கடன் என்று சற்றும் யோசிக்காமல் சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு கடன் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறது. அவசர தேவைக்கு என்று கடன் வாங்கிவிட்டு மறுபடியும் அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறும் எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கின்றோம். ஏன் இப்படியான பிரச்சனையில் நாமே கூட இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வே இல்லையா என்று பலர் மனதிலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான ஒரு எளிய வழிபாட்டு முறையும் மந்திரத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு பௌர்ணமி அன்று மாலை தான் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் கட்டாயமாக பௌர்ணமி திதி இருக்க வேண்டும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பௌர்ணமி அன்று மாலை வீட்டில் பூஜை அறையில் சுத்தம் செய்துவிட்டு சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தெய்வ படங்களுக்கு மலர்களை சாற்றி விடுங்கள். அதன் பின்னர் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் எப்போதும் எத்தனை தீபம் ஏற்றுகிறீர்களோ அதை ஏற்றலாம், தவறில்லை. ஆனால் நெய் ஊற்றிதான் தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். அதற்கு வெள்ளை நிறத்திலான பால் பாயாசம், கற்கண்டு பொங்கல் இப்படி விசேஷமானவற்றை படைத்தால் இன்னும் விசேஷமான பலன்களை பெறலாம். இப்போது பூஜை அறையில் நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து கொண்டு ஓம் சந்திர பகவானே நமக என்று 108 முறை சொல்ல வேண்டும். அதன் பிறகு தெய்வ படங்களுக்கு கற்பூர தீபாராதனை காட்ட வேண்டும். இந்த தீபாராதனை அப்படியே உங்கள் வீட்டிற்கு வெளியில் எடுத்து சென்று சந்திர பகவானை பார்த்தும் காட்டுங்கள். அப்போது சந்திர பகவானை மனதார பிரார்த்தித்து கடன் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் முடிந்த பிறகு நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து உண்ணுங்கள். இந்த சந்திர வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையான கடன் தொல்லையில் இருந்து விரைவில் மீள்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது. வாய்ப்பு வரும்போது தவறவிடாமல் பயன்படுத்தி பலன் அடையுங்கள். இன்றைய தினம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி. இந்த தினத்தில் நாம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கலாம். சில தினங்களில் தெய்வங்களின் சக்தி அதிகரித்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு நாள்தான் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் நாம் தெய்வங்களை வணங்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம். அப்படி இன்றைய தினத்தில் நாம் எந்தெந்த தெய்வங்களை வணங்கலாம், எப்படி வணங்கலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் நம் வீட்டின் செல்வ வளத்தை அதிகரித்து கொள்ள செய்ய வேண்டிய ஒரு எளிய தீப வழிபாட்டு முறையை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது. உங்களுக்கு பிடித்த எந்த அம்மனாக இருந்தாலும் இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள். இத்துடன் அம்மன் ஆலயத்திற்கு சென்றும் தரிசனம் செய்யுங்கள்.
குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை இன்றைய தினம் செய்யும் பொழுது அதிகப்படியான பலனை பெறலாம். அது மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். இன்றைய தினம் முருகரை நம் வழிபாடு செய்யும் பொழுது இந்த தீபத்தை ஏற்றினால் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீப வழிபாட்டை இன்றைய தினம் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கும் உகந்த தினம். இந்த அங்காரகாரகன் முருகன் இருவருக்கும் உகந்த தானியம் துவரம்பருப்பு. இந்த துவரையில்தான் நாம் தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு பூஜை அறையில் ஒரு சிகப்பு நிற துணியை போட்டு அதன் மேல் கொஞ்சமாக துவரம்பருப்பை வைத்து விடுங்கள். இப்போது இந்த துவரம்பருப்பு மீது ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபம் நம்முடைய செல்வ வளத்தை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும். இன்று நாம் வணங்க வேண்டிய இன்னொரு அதிமுக்கியமான தெய்வமான சித்திரகுப்தனையும் நினைத்து கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தன் அவதரித்த நாளாக சொல்லப்படுகிறது. இந்த சித்திரகுப்தன் நம்முடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொல்பவர். முருகப்பெருமான் நம்முடைய கர்மாக்களை அளிக்கும் சக்தி கொண்டவர். இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இந்த தீப வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் குறைய வேண்டும் என்று சித்திரகுப்தனையும் மனதார நினைத்து கொண்டு வேண்டுங்கள். நிச்சயம் நம்முடைய கர்மாக்கள் குறையும். அது மட்டுமின்றி நாம் ஏற்றக்கூடிய இந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் செல்வ நிலை அதிகரித்து கொடுக்கும். அதற்கான அருளை முருகப்பெருமான் நிச்சயம் வழங்குவார். இதையெல்லாம் செய்வதோடு இன்றைய தினத்தில் பௌர்ணமி இருப்பதால் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்த பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். இது நம்முடைய மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் வாழ்வதற்கான யோகத்தை வழங்கும். இத்துடன் இன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவிற்கு யாரேனும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் ஏற்றக்கூடிய தீபமும் நம்முடைய பாவங்களை குறைப்பதோடு நம் வாழ்க்கையில் செய்த நலனை அதிகப்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வழிபாடு முறைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய தினம் இப்படி வழிபாடு செய்து அதற்கான பலனை பெறலாம். இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு முறைப்படி பாரம்பரியமாக வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய பூஜை அறையில் எந்தெந்த பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வது, சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த பிரசாதங்கள் கட்டாயமாக நைவேத்தியமாக படைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி இப்போது நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடுகளில் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை அறையில் முரம், விசிறி, மட்டை தேங்காய், நோட்டுப்பேனா இந்த பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வார்கள். வெறும் முரம் மட்டும் பூஜை அறையில் வைக்க மாட்டார்கள். அதன் மேல் கொஞ்சம் நவதானியங்களை வைத்து பூஜை அறையில் வைப்பார்கள். பாரம்பரியமாக இந்த பொருட்களை எல்லாம் சித்ரா பௌர்ணமி பூஜையில் இடம்பெற வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் வீட்டில் இது போல் பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சரி, உங்கள் வீட்டில் அரிசி புடைக்கும் முறம் இருக்கிறதா? கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலும் அரிசி புடைக்கும் முறம், மூங்கிலால் பின்னப்பட்ட முறம் என 2 இருக்க வேண்டும். இப்போது எல்லாம் பிளாஸ்டிக் முறம் வந்துவிட்டது. உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் முறம் இருந்தால் இன்றே கடைக்கு சென்று இந்த மூங்கிலால் செய்யப்பட்ட முறம் 2 வாங்கி கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் முறம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த பௌர்ணமிக்கு அரிசி புடைக்கும் முறத்தை வாங்குங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இதே போல மூங்கிலால் செய்யப்பட்ட விசிறி கிடைத்தால் அதுவும் வாங்கலாம், நல்லது. உங்களுடைய வீட்டு வழக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் ஒரு புது நோட்டு, ஒரு பேனா வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்தால் 10 நோட்டு 10 பேனா வாங்கி படிக்கும் குழந்தைகளுக்கு தானம் கொடுங்கள். ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தால் 10 பென்சில் வாங்கியாவது 10 குழந்தைகளுக்கு தானம் செய்யலாம். ஏனென்றால் சித்திரகுப்தன் எப்போதுமே கையில் எழுத்தாணியோடும் பனை ஓலையுடன் இருப்பார். அது இரண்டையும் நம்மால் வாங்க முடியாது. அதனால் நோட்டு பேனா வாங்கி கொள்ளலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் பொதுவாக கலவை சாதம் செய்வார்கள். எல்லோர் வீட்டிலும் இது வழக்கமாக இருக்கும். இது தவிர சித்ரா பௌர்ணமிக்கு உப்பு போடாத வெண்பொங்கல் சில பேர் வீடுகளில் செய்வார்கள். மொச்சை காராமணி இது போன்ற ஏதாவது ஒரு பயிரை ஊற வைத்து சுண்டல் செய்து வைக்க வேண்டும். சில பேர் வீடுகளில் பச்சை மாங்காவில் பச்சடி செய்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கும். உங்கள் வீட்டு பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது இன்றைக்கு பிரசாதமாக செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை செய்வது வழக்கம் இல்லை என்றால் இன்றைய தினம் உங்களால் முடிந்த கலவை சாதம், சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல் செய்து பூஜை அறையில் நைவேத்தியமாக வைத்து
சந்திர பகவானை நினைத்து சித்திரகுப்தனை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பலன் பெறவும். சனி பகவானின் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஏப்ரல் 23 இன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தி அன்று ஹனுமனை பிரார்த்தித்தால் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கலாம். ஹனுமன் ஜெயந்தியின் சிறப்புகள் குறித்து இப்போ பார்ப்போம் வாங்க. ஏப்ரல் 23 ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் தெலுங்கு பேசும் மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. தற்செயலாக இந்த வருடம் ஹனுமன் ஜெயந்தி ஏப்ரல் 23ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஹனுமன் ஜெயந்தி ஸ்ரீ ஹனுமனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் சித்ரா பௌர்ணமி நாளில் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திற்கு பிறகு ஹனுமன் பிறந்தார் என்பது நம்பிக்கை. இவர் சித்திரை மாதத்தில் பிறந்தவர் என வட இந்தியாவிலும் தெலுங்கு மொழி பேசும் மாநிலங்களிலும் மக்கள் நம்புகின்றனர். 2024ஆம் ஆண்டு சித்திரை நட்சத்திரம் ஏப்ரல் 23ஆம் தேதி வருகிறது. இக்காலத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் விசேஷமான நற்பலன்கள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். அதில் செவ்வாய் கிரகம் ஸ்ரீ ஹனுமருக்கு நன்மைகள் செய்ய அர்ப்பணிக்கப்பட்டவர். சித்திரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஹனுமனின் பிறந்த நாளையும் ஹனுமன் ஜெயந்தியில் வஜ்ர யோகத்தையும் கொண்டாடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சனி பகவானால் பாதிப்புள்ளாகும் ராசியினர் சரியான சடங்குகளுடன் ஹனுமனை வணங்கினால் சனி பகவானின் பாதிப்பின் தாக்கம் சற்று குறையும். மேலும் அப்போது வன்னி மரத்துக்கு தண்ணீர் கொடுக்க மறக்காதீர்கள். சுந்தரகாண்டத்தை படிக்கவும் தவறாதீர்கள். ஹனுமன் ஜெயந்தி அன்று காலையில் அரச மரத்திற்கு நீர் கொடுங்கள். கோயிலில் உள்ள ஏழைகளுக்கு உணவளித்து எள், சர்க்கரை, கடலை தானம் செய்யுங்கள். ஸ்ரீ ஹனுமன் சனிதேவனை ராவணனின் சிறையில் இருந்து விடுவித்தார். அதனால்தான் சனிக்கிழமை அன்று ஸ்ரீ ஹனுமனை வணங்குபவர்களுக்கு சனி பகவான் ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டார். மேலும் அவ்வாறு தொந்தரவு செய்யாமல் இருக்க சனி பகவான் ஸ்ரீ ஹனுமனுக்கு வரம் அளித்துள்ளார். தெலுங்கு மொழி பேசும் மாநிலங்களில் ஹனுமன் வழிபாடு அதிகமாகவே இருக்கிறது. தெலுங்கு மொழி பேசும் மக்கள் கெடுதல்களை தரும் காற்றில் இருந்து மக்களை காக்க வாயு புத்திரனான ஆஞ்சநேயரை வழிபடுகின்றனர். அனைத்து செயல்களிலும் வெற்றி வாகை சூட சொல்ல வேண்டிய ஹனுமன் மந்திரம் ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ர வீரிய சமத்பவ ஆஞ்சநாய கற்ப சம்பூத வாயுபுத்ரா நமோஸ்துதே என்னும் மந்திரத்தை சொல்ல காரிய தடை நீங்கி விஜயம் அனுகூலமாகும். மேலும் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகே தன்னோ ஹனுமான் பிரச்சோதயாத் என்னும் ஹனுமன் காயத்ரி மந்திரத்தை உபச்சரித்தால் பிரச்சனைகள் பாதியாக குறையும். எனவேதான் ஹனுமன் வழிபாடு என்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆன்மீக அன்பர்களே, இன்றைய நாள் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த நாள். இந்த நன்னாளில் இறை வழிபாடு செய்து இறைவனின் அருளை உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.